இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய நாம் அனைவருக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜீவனை தந்திருக்கிறத நினைத்து கூட என்ன இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இல்லையா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி வரணும்? எப்படி வரணும்? மகிழ்ச்சியோட கடந்து வந்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நம் மீது வைத்த கிருபை மிக மிக பெரியது. சின்ன கிருபைலாம் இல்லை, ஆண்டவர் நம் மீது வைத்ததான கிருபை மிக பெரியது. அநேகர் இதை நாம அறிக்கை செய்கிறோம். சில வேளையில் சில தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்கிறத பார்த்தால் மிக சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் மட்டும் என்னோட இல்லாது இருந்திருந்தால் மறித்து என்னுடைய கல்லறையில என்ன செய்திருக்கும், புல்லு முளைச்சி ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். அநேகர் அறிக்கை செய்யறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நினைத்து மிக மிக என்ன அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நம்முடைய சுய பிரயாசத்தினாலே நம்முடைய சுய பலத்தினாலே ஒன்றுமே இல்லை. சாட்சி சொல்லணும்னா அந்த அநேகருக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்படின்னா எவ்வளவோ நன்மையை பெற்றிருக்கிறோம். சின்ன நன்மைக்காக கூட யாரும் துதிக்கிறோம். அப்படியே அப்படி இல்லையா? கர்த்தர் நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிற சகோதரருக்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ ஆபத்துகளுக்கெல்லாம் விலை காத்திருக்க. ரயில்வே பணி என்பது மிகவும் கஷ்டமான ஒரு பணி. நீங்க 2-3 நேரம் ரயில்வே தண்டவாளத்தில் பிரயாணம் பண்ணி பார்த்தாலும் என்ன செய்யும் தெரியும். நிறைய பேர் இந்த பணியுடைய நேரங்களில் என்ன செய்திருக்கிறாங்க, கவனக்குறைவாக செயல்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்ததான ஜனங்கள்லாம் நிறைய உண்டு. ஆனால் நம்ம எல்லாம் நாம் பாதுகாக்க திராணியில்லாதவர்களாம் இருக்கிறோம் என்பதை அறிந்த கர்த்தர் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டு நம்ம இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தர் சகோதரனை பணியிலே பாதுகாத்து பணி நிறைவு செய்திருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து மீதமாக இருக்கிற நாட்களை கர்த்தருக்காக செலவு பண்ண சகோதரருக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறீர்கள். அநேகர் உதவியாக இருக்கிறீர்கள், ஒத்துழைப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த விடுமுறை நாட்களிலே விடுமுறை வேதாகம பள்ளி அநேக வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நடத்துவதற்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. நடத்துகிறவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போகும்போது வெளியே இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்தால் அது அதிக எப்படி இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஜெபிப்பதிலே நீங்கள் உற்சாகமாக ஜெபிக்கணும். பிரயாசப்படுவதிலே உற்சாகமாக பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருக்காக கொடுப்பதிலே உற்சாகமாக என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். நம்மை நம்முடைய சந்ததியை இன்னும் அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்திலையும் இந்த VBS நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினோம் என்றாலும் நடத்துவதற்கு சற்று தயக்கம் தான். அநேக வேளைகளிலே ஒத்துழைப்பு குறைவாக இருந்தால் நடத்துகிறவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எனவே ஒத்துழைப்பு இருக்குமோ இருக்காதோ என்று சொல்லி நினைத்து அதுல கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தானா அநேக தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகப்படுத்தினாங்க. எனவே இந்த வருடமும் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கான தேதி குறிக்கப்பட்டது. அந்த VBS நடைபெறுகிறதான நாட்கள் இந்த மாதம் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள். வருகிற வாரத்திற்கு அடுத்த வாரம் முன்கூட்டியே அறிவிப்பு கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் எல்லாரும் இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். பிள்ளைகள் எல்லாரும் கட்டாயம்
நமது சபையில் உள்ள பிள்ளைகளே பங்கு பெறாவிட்டால், நமது சபையில் உள்ள வாலிபர்கள், டீச்சர்ஸ் இவர்களே இதில் பங்கு பெறாவிட்டால் மற்ற யாராவது பங்கு பெறுவார்கள்? நீங்க உற்சாகமாக செயல்பட்டால் தான் கர்த்தர் அந்த காரியங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வாதமாக நடத்துவார். எந்த வருடத்தில் இல்லாதபடி அந்த விபிஎஸ் நடத்துவதற்கான பயிற்சி கொடுக்கிறதான அந்த நிகழ்ச்சி நேற்று தினத்தில் நமது சபையில வைத்து நடைபெற்றது. அந்த விபிஎஸ்க்காக களக்காட்டில் உள்ளதான பாஸ்டர் இம்மானுவேல் அவருடைய ஃபேமிலி இந்த இடத்துல கடந்து வந்து இந்த விபிஎஸ் எடுக்கிறதா டீச்சர்ஸுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். உற்சாகமாக நிறைய பேர் வந்து என்ன செய்யறீங்க, கடந்து வந்தீர்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் வந்து என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இதே உற்சாகம் குறையாதபடி விபிஎஸ் நடக்கிறத நாட்களும் வந்து என்ன செய்யணும், இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் மட்டும் நீங்கள் அதுல லீவ் போடலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் லீவ் போடக்கூடாது. ஏனென்றால் இது யாருடைய காரியம், கர்த்தருடைய காரியம். கர்த்தருக்காக அவருடைய ஸ்தானாபதியாக நான் அவர் பேச வேண்டிய காரியத்தை யார் பேசுறேன், நான் பேசுறேன். அவர் பேச வேண்டியதான காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக அதற்கான தேவைகள் எல்லாம் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு. நமது சபையில கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்யறது இல்லை. நேற்று தினத்துல வந்து பாஸ்டர் கூட சொன்னாங்க, நீங்க கவர் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த வழக்கம் இதுவரைக்கும் இல்லை, இனிமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கவர் அடித்து கொடுத்தால் கட்டாயமாக ஏதோ ஒன்றை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிலர் முறுமுறுத்துட்டே கொடுப்பாங்க, சிலர் பேசிட்டே கொடுப்பாங்க. இவ்வளவு நாளும் இல்லாத கருத்தை விருப்பி செய்யறாருன்னு. அதுக்கு வழி வேணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்கணும், மனப்பூர்வமாக உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல தேவன் எப்படி இருக்கிறார், தெரியமாக இருக்கிறார். எந்த வருடத்திலும் இல்லாதவாறு விபிஎஸ் நடத்துவதற்கு முன்பதாகவே சிலர் வந்து என்ன செய்திருக்கிறார்கள், இந்த விபிஎஸ்க்காக செலவுக்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிலர் இவ்வளவு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இது வந்து இது கடமைக்காக செய்யறதல்ல, வருடந்தோறும் கட்டாயம் செய்யணும் அப்படி ஒரு கடமைக்காக அல்ல. ஒரு விபிஎஸ்ல ஒரு பிள்ளையினுடைய இருதயத்துல இயேசுதான் தெய்வம் என்பது பதிவு செய்யப்பட்டாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை ஒரு 25,000 ரூபாயும் 30,000 செலவு பண்ணி ஒரு ஆத்மா கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு எத்தனையோ லட்சம் ரூபாய், கோடி ரூபாயில செலவு பண்ணி பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் மனம் திரும்புகிறார்கள் என்பதை நாம் வந்து அறிய முடியவில்லை. ஆனால் நாம் செய்கிறதான ஊழியத்தின் மூலமாக, இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தின் மூலமாக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை வந்து என்ன செய்வார். ஜெபியுங்கள், பிரயாசப்படுங்கள், ஒத்துழைப்பாயிருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமி அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தை அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகிய மேல் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொன்னார் என்றால் இது சத்தியமான ஒரு வார்த்தை. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது என்றதான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? காலங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இனி காலம் செல்லாது என்றால் சீக்கிரத்திலே காலம் என்ன செய்ய போகிறது? முடிய போகிறது. இனிமேல் காலம் செல்லாது, சீக்கிரத்திலே காலங்களும் நாட்களும் முடிய போகிறது. இந்த முடிய போகிறதான நாட்களுக்கு முன்பதாக
தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவ ரகசியம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவ ரகசியத்தை குறித்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:5. 1 கொரிந்தியர் 15:5 தானா? 51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான ரகசியம் என்னவென்றால், ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்துல கடைசி காலம் என்று சொல்லி, ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது 7வது எக்காலம் என்று சொல்லி, மொத்தம் 7 எக்காலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது எக்காலம், 2வது எக்காலம், 3, 4, 5, 6, இது 7வது எக்காலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7ஆம் தூதனுடைய எக்காலத்தினுடைய சத்தம் தான் கடைசி தூதனுடைய எக்கால சத்தம். இந்த எக்கால சத்தம் தொனிக்கும். இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் என்ன ஆக்கப்படுகிறார்களோ மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் ஒரு மகிமை அடைந்த சரீரமாக மாற போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விசுவாசம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட என்ன செய்ய போகிறார்? சேர்க்க போகிறார். ஆனா இந்த நம்பிக்கை கிறிஸ்தவ சபையில இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் இல்லை. ஒரு சில ஜனங்கள் மட்டுமே தேவனுடைய சபையில ஆண்டவர் வரும்போது நான் போக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா அநேக ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் ஆண்டவரை தேடுவதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? நான் ஆண்டவரை தேடுகிறபடினாலே பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கிறதா? கிடைத்தால் நான் வந்து ஆண்டவரை தேடுவேன். ஆனா இந்த பூமியில் உள்ளதான ஆசீர்வாதத்தை விட மனிதனுக்கு மறுமைக்குரியதான ஆசீர்வாதம் தான் மிக மிக மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த 7வது எக்காலம் எப்போது துணிக்கும் என்றால் கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே தன்னுடைய வார்த்தையினாலே கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிற வாசியங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24:33 வாசியங்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். 24:3 வாசியுங்கள். சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அடையாளத்தை யார் இடத்துல கேட்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க. சுமார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து 2000 வருடங்கள் என்ன செய்கிறது? ஆகிறது. இந்த 2000 வருடமும் கடைசி காலம் என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதும்போது கடைசி நாட்களே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, அவருடைய காலத்தில் அவர் கடைசி காலம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்ததான நாட்களை கடைசி காலம் என்று சொல்லுகிறார். எனவே தான் அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருடைய போதனையை கொடுத்தாரோ அந்த இடத்துல எல்லாம் பூமிக்குரிய காரியங்களை வாக்கு பண்ணவில்லை. கடைசி காலத்துல வாழ்கிறதான மனுஷனுக்கு முக்கியமானதான காரியம் பூமிக்குரியதான நன்மைகள் அல்ல. கடைசி காலத்துல வாழ்கிறதான மனிதர்களுக்கு மறுமைக்குரியதான காரியம் தான் முக்கியம்.
நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தீர்க்கதரிசிகள், இன்னும் நியாயாதிபதிகள் மனம் திரும்புதலை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இதை செய்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, இதை செய்தால் மேன்மையாக இருப்பீங்க, நீங்கள் மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை புசிப்பீர்கள், மனம் வருந்தினால் கட்டப்படுவீங்க. இப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தால் மனம் திரும்பினால் பூமிக்குரியதான காரியங்களை மட்டுமே வாக்கு பண்ணி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த புதிய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து போதிக்கும் போது அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. அவர் இந்த மலை பிரசங்கத்திலே வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் போதும் நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதை பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் அவர் வாக்கு பண்ண மாட்டார். மாறாக அவர் மறைமைக்குரியதான காரியங்களை தான் அங்கே சொல்லிக் கொண்டே வருகிறார். அவர் அப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்தில் மறைமைக்குரிய சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திற்குரிய அடையாளம் என்னன்னு சொல்லி அவரோடு இருந்ததான அப்போஸ்தலர்கள் அவரிடத்துல என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. எந்த நாளிலும் இல்லாதவாறு மனிதர்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிறதான காலம் இதுதான். மனிதர்களுக்கு தேவன் பேர்ல பற்றுதல் இல்லை, மனிதர்களுக்கு ஆண்டவர் பேர்ல அன்பு கிடையாது, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஆண்டவரை தேடுவதற்கான ஆர்வம் இல்லை. சிலர் தேடுவது போல ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் தேடுவதனுடைய நோக்கம் எல்லாம் மறுமையினுடைய நோக்கம் அல்ல, பூமிக்குரிய காரியங்களுடைய நோக்கமாகத்தான் இருக்கிறது. பக்கத்துல சபை இருக்கும், பக்கத்துல சபையை விட்டு விட்டு அவர்கள் பல கிலோமீட்டருக்கு அங்க போவாங்க, 50 கிலோமீட்டர் அங்க, 100 கிலோமீட்டருக்கு அங்க போவாங்க. அவரிடத்துல போய் ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, அங்கேதான் அற்புதம் நடக்கிறது, எனவே நாங்கள் அங்க போகிறோம், அங்கேதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏதோ சில விக்கிரகாராதனை கோயிலுக்கு போகிறது போல சில ஜனங்கள் வந்து பல இடங்களில் கடந்து போய் நாங்கள் கால் மிதித்தாலே எங்களுக்கு ஆசீர்வாதம். வேதத்தில் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது நீங்கள் வசனத்தை கை கொள்வதினால் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த இடத்தை விட்டு இன்னொரு சபையை மாறி நான் அந்த இடத்துல கால் வச்சுட்டு வருவேன் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்றால் அங்கே எல்லாம் ஆசீர்வாதம் வரப்போகிறதல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதான ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதில் தான் இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை சொல்றார். அவர்களுக்கு சொன்னதான அதே காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது நாம் நினைக்க வேண்டும், கடைசி காலத்திற்குள்ளாகத்தான் நாம் என்ன செய்ய இருக்கிறோம். அதற்கான அடையாளத்தை நான் உங்களுக்கு வேதவசனத்தினுடைய அடிப்படையிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை மனசில் வைத்து நீங்கள் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். வாசிங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 4, 5 வாசிங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து என்றால் நான் தான் மேசியா, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள். காலங்கள் தோறும் தன்னை இயேசு கிறிஸ்து என்று சொன்ன அநேக மனிதர்கள் இந்த பூமியில இருந்து மறைந்து போய்விட்டார்கள். சிலரெல்லாம் நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பல்வேறு விதமான அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் மரித்த போது அவர்களும் அவர்களை சார்ந்ததான ஜனங்களும் இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு வந்துருவார் என்று சொல்லி பாடியை அடக்கம் பண்ணாமல் வைத்திருந்ததான சம்பவங்கள்லாம் உண்டு. நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில் கூட ஒரு ஊழியக்காரர் அப்படிதான் வைத்திருந்தார்கள். அவர் தன்னை தான் அவர் மேசியா என்று சொல்லி அவர் தன்னை பிரகடனப்படுத்தினார். திடீர்னு சொல்லி அவர் ஒரு நாள் மரித்து போனார். மரித்து போன உடனே அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இவர் உயிரோடு வந்து விடுவார் என்று சொல்லி அடக்கம் பண்ணவே இல்லை. அப்படியே பாடியை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, 4 நாள் ஆனது, 5 நாள் ஆனது, 6 நாள் ஆனது, 7 நாள் ஆனது. ஆளு என்ன ஆகல,
அவர் உயிரோடு வரவில்லை. திரும்ப போலீஸ்காரங்கள்லாம் வந்து அந்த பாடியை வந்து என்ன செய்தார்கள், எடுத்து அவர்கள் அடக்கம் பண்ணுவதற்கான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி முன் நாட்களே நான் அதை அறிந்திருக்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல அநேக மனிதர்கள் தங்களை அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொன்னதான சம்பவங்கள் கடைசி காலத்தில் அதிகமாக நடக்கும். இன்னும் நிறைய பேர் தங்களை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்வதற்கு காத்திருக்கிறார்கள். மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதமோ அதிசயமோ நடக்க ஆரம்பித்து விட்டால் மனிதன் அவன் தன்னை நினைத்துக் கொள்கிறான், நான் தான் தேவன் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறான். எந்த ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தாலும் அவன் கிறிஸ்துவாக, அவன் மேசியாவாக ஒருபோதும் மாறவே முடியாது. ஏனென்றால் அந்த மேசியா வந்துவிட்டு போய்விட்டார். ஒரே கிறிஸ்து தான், ஒரே மேசியா தான். அந்த மேசியா, அந்த கிறிஸ்து வந்தார், அவர் வந்துவிட்டு போய்விட்டார். இனிமேல் எந்த மேசியா வரப்போவதில்லை, இனிமேல் எந்த கிறிஸ்து வரப்போவதில்லை. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய காது கேட்க சில இடத்துல உள்ளதான ஜனங்கள் உங்களிடத்துல தேடி வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் பகிரங்கமாக வரும்போது இந்த சபையில இங்கதான் வருவார் அப்படி சொன்ன உடனே பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம், டாக்டர்ஸ், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு அந்த ஊழியக்காரத்துல அந்த பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டு அங்கே பலாயிரம் ஜனங்கள் தங்கிவிட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இருந்ததான ஆர்வம் நல்ல ஆர்வம் தான். இயேசு கிறிஸ்துவிடத்துல கடந்து போக வேண்டும், அது ரொம்ப நல்ல ஆர்வம் தான். ஆனால் அந்த ஆர்வம் இருக்கிறதான ஜனங்கள் வேத வசனத்தை நன்றாக அவர்கள் வாசித்து அதை அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிவு இல்லாதபடினாலே ஏதோ ஒரு இடத்துல அற்புதம் நடந்தது என்று சொல்லி ஜனங்கள் நினைத்து அந்த இடத்துல தான் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி இவர்கள் அங்கே தங்கி தங்கி இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நடத்தினவர் மறித்து போய்விட்டார். பெரும்பாலான ஜனங்கள் இது பொய் என்று சொல்லி போயிட்டாங்க. ஆனா இன்னும் அநேகர் அந்த சுழலுக்குள்ள சிக்கி அங்கிருந்து வெளியே வர முடியாம அவர் இருக்கிறார்கள். அப்ப கடைசி நாட்களில கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வந்து என்ன செய்வாங்க, சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். அடுத்தபடியாக 6வது 7வது வசனத்தை வாசிங்கள். யுத்தத்தை கேள்விப்படுவீங்க, பஞ்சம், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. எப்படியா? ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம் இதெல்லாம் வருது. கவனம், ஜாக்கிரதை. வரும் நம்ம பஞ்சம்லாம் தப்ப முடியாது. நான் பணக்காரன் அதனால நான் வந்து தப்பிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. விளைச்சல் இருந்தாலும் சாப்பிட முடியும், தேசத்தில் ஆகாரம் இருந்தால்தான் சாப்பிட முடியும். பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாட்களிலே இதுவரைக்கும் இல்லாத பஞ்சம் வரும். இதுவரைக்கும் இல்லாத வெயில நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை டிகிரி? இந்த வருஷம் தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். வீட்டுக்குள்ள கூட என்ன செய்ய முடியல, வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல. நினைச்சு நினைச்சு பாக்குறேன். வெயில வேலை செய்யறவங்க நிலவு ரொம்ப 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 பஞ்சம். வீட்டுல இருக்கிற நமக்கே குடிக்க தண்ணி எங்க போகுதுன்னே தெரியல, குடிக்க தண்ணி எங்க போகுதுன்னே தெரியல. தண்ணி வெளியே வரணும், தண்ணி வெளியே வரல. 5 லிட்டர் தண்ணி குடிச்சாலும் 1 லிட்டர் தண்ணி கூட வெளியே வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளவு சூடு. ஏன்? கடைசி காலம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி, தீயினால் மனுஷனை தகிக்கும்படி. சூரியன் வந்து இப்ப எல்லாம் மாறிட்டு தீயா மாறிட்டு. வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வான வெண்கலமும் பூமி. கவனிக்கிறீங்களா? ஆராட்டுற மாதிரி இருக்கும். வானம் என்ன ஆகுமா? வெண்கலம். பூமி என்ன ஆகும்? இரும்பு. வெண்கலம் வந்து சூட வந்து ரொம்ப லகுவாக ஈஸியாக என்ன செய்யும்? கடத்தும்.
ஆனா வானத்தை வந்து ஆண்டவர் எப்படி வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேதத்துல இருக்க எல்லா வசனம் இருக்கிறது. நாம எப்படி ஒரு இடத்துல இருக்கும்படியாக ஒரு கூடாரத்தை போடுகிறோமோ, அதே போல ஆகாய விரிவுல வானத்தை ஆண்டவர் மெல்லிய திரையாக பரப்பினார் என்று சொல்லி வேதத்துல இருக்கு. அதாவது சூரியனுடைய ஒளி நேரடியாக நம்ம மேல வந்து பாதிக்காதவாறு ஆண்டவர் ஆகாய விரிவு என்றால் ஸ்பேஸ், அது ஒண்ணுமே கிடையாது. அது ஆகாய விரிவு போயிட்டே இருக்கும். அதுக்கு கிலோமீட்டர் கணக்கெல்லாம் தெரியாது, எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அந்த ஸ்பேஸ்ல பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல என்ன இருக்கிறதா, வானம் இருக்கிறது. அந்த வானத்தை ஆண்டவர் எப்படி வைத்தார்னா மெல்லிய திரையாக பரப்பி வைத்திருந்தார். அந்த மெல்லிய திரை இப்போது எதாக மாறிக்கொண்டிருக்கிறது, வெண்கலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெண்கலம் வந்து சூட வந்து ரொம்ப லெகுவாக வந்து கடத்தக்கூடியது. எனவேதான் சமையலுக்கெல்லாம் அந்த நாட்கள் அதிகமாக வெண்கல பாத்திரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. சீக்கிரத்துல வந்து வெப்பத்தை வந்து என்ன செய்ய கடத்தும். ஆனால் டக்குன்னு அந்த வெப்பத்தை வந்து என்ன செய்யாது, விடாது. அது அப்படிப்பட்டதான ஒரு மெட்டீரியல். அதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி என்ன ஆகும், இரும்பாகும். இரும்பு சூடாக்கியாச்சுன்னா டக்குன்னு அந்த இரும்பு வந்து என்ன செய்யாது, சூட்ட விடாது. நீ பாருங்க, ராத்திரி கூட நம்ம வீட்டில் இருக்க முடியல. பகலில் உள்ளதான சூடு ராத்திரி இருக்கிறது. பூமி இரும்பாக மாறிக்கொண்டிருக்கிறபடினால இந்த சூடு பூமியிலிருந்து அப்படியே ராத்திரி ஃபுல்லா எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இது ஆரம்பம் தான். இயற்கையில மாறி இருக்கிறதான இந்த மாற்றம் வந்து ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்தை நாம் வந்து தாங்க முடியல. ஆனா இனிமேல் போக போக வெப்பம் வந்து குறைவதற்கான வழியே கிடையாது. வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக மாறும். கடைசி காலத்துல இயற்கையில கூட பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்து உண்டாகிறது. இனிமேல் இதை விட அதிகமான மாற்றங்கள் வந்து உண்டாக போகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் யாரிடத்தில் சொன்னார் என்றால், அவர் கூட இருந்ததான சீசர்களிடத்தில் சொன்னார். மற்ற யாரும் அந்த வார்த்தையை குறித்து அறிய விரும்பவில்லை. மற்ற யாரும் ஆர்வமாக கேட்கவில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது எல்லா ஜனங்களும் ஆர்வமாக கேட்கறது இல்லை. எல்லா ஜனங்களும் ஆர்வமாக கேட்கறதான வார்த்தை என்னவென்றால், எல்லாரும் நீங்க வாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்ன பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, நீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு உங்களுக்கு அற்புதம் தான், அதிசயம் தான், கவலைப்படாதங்க, உயர்வு தான், மேன்மை தான், தொழில முன்னேற்றம் தான், வியாபாரத்துல முன்னேற்றம் தான், சத்துருக்கள் நிற்க மாட்டாங்க, நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க. இந்த பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா கடைசி காலம் என்று சொல்லுகிறதான வார்த்தைகளை இன்றைக்கு ஜனங்கள் கேட்பதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அதனால எல்லா ஜனங்களும் கேட்டதாக அந்த வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் என்னவென்றால், கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி கேட்டதான அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, கடைசி நாட்களிலே பஞ்சம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், யுத்தம் வரும், ஜனத்திற்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமா. இந்த காலத்துல இல்லாதவர் குடும்பத்துல சண்டை நான் இப்ப அதிகமா பாக்குறேன். எல்லா குடும்பத்திலையும் இது எங்கேயும் பரம்புதிப்போம், எங்கேயும் பரவுது ஆவிக்குரிய குடும்பங்களில். அது நம்ம அதிகமாக நாம் பார்க்கிறது. ஆணுடைய காரியத்திலே ஈடுபடுவதற்கு முன்பு, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில, குறிப்பா சனிக்கிழமை கால வேளையில, ஏன் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை உருவாகிறது? தேவனுக்கு எடுத்த காரியங்களில் ஈடுபடும் போது சில பிரச்சனை வருகிறது என்றால் அது சாத்தான் கொண்டு வருகிறதான சதி என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஜாக்கிரதைப்பட்டா அதை ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய காரியத்திற்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? கர்த்தருடைய நாள்ல சொந்த பேச்ச கூட என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு சிலர் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொந்த பேச்ச பேச மாட்டாங்க. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்ய காட்டி தான் பேசுவாங்க. இருக்காங்க, காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வாயில பேச மாட்டாங்க. இருக்காங்க, அவ்வளவு பக்தியா இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அநேக ஜனங்களுக்குள்ளாக இந்த பக்திக்கு எடுத்ததான காரியங்கள் எல்லாம் அவர்களிடத்துல இல்லை. சாத்தான் நம்மளை வந்து ரொம்ப என்ன செய்யறான், வஞ்சிக்கிறான். ஏன்னா இது வஞ்சகத்தினுடைய காலம். நம்மளை வந்து இது கர்த்தருடைய நாள் என்பதை சிந்திக்க விடாமல் ஆக்கி விடுகிறான். கர்த்தருடைய நாளில் நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும்.
கர்த்தருடைய நாளில சொந்த பேச்சை வந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சொந்த வேலைகளை வந்து செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலைகளை செய்யணும். சில ஆவிக்குரிய சபைகளை காலையில போனா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இங்க நமக்கு அப்படி ஒரு 5 நிமிஷம் கூடாயிட்டுன்னா கூடாயிட்ட என்ன செய்வோம், சிந்தனை பண்ணும், எப்ப முடிப்பாடி வரும். என்ன ஆவிக்குரிய ஆவிக்குரிய தாகம் இல்லை. வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வந்து ஆர்வம் இல்லை. வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது, நாம் அதிகமாக இதை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதன் ஆர்வம் இல்லாதபடினால நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களை விட்டு விலகி இருக்கும்படியாகத்தான் விரும்புகிறோம். நாம் ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களை செய்வதற்கு முற்படுகிறதான வேலை எல்லாமே சாத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கிறபடினால் ஆராதனை செய்வதை தடை பண்ணுகிறான். குறைஞ்சபட்சம் ஆராதனைக்கு லேட்டாகவாவது வந்து அதாவது வர வைத்து விட வேண்டும். ஆறலை இருக்க விடக்கூடாது, ஜெபத்துல இருக்க விடக்கூடாது, பாடல் பாட விடக்கூடாது. ஆராதனுடைய முழுமை என்பது நீங்கள் ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பதுதான். இதுல நீங்கள் சரியாக இல்லாவிட்டால் கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டும் நினைப்பீர்கள், வர முடியாத மருத்துவமனையில் இருக்க நேரிடும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வந்து வைத்திருப்பார். தேவனுடைய காரியங்கள் நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை முக்கியப்படுத்தி வைத்திருப்பார். நான் சில வார்த்தைகளை வந்து கடினமாக பேசும்போது சில நினைக்கிறீங்க, இவர் என்ன பண்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய இடங்கள் என்ன போட்டிருக்கிறாரு, வேதபாரகரே பரிசேயரே, அவர் ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் இயேசு கிறிஸ்து. அவரே என்ன செய்யறாரு, சாப்பிடுற கோரசினே உனக்கு ஐயோ, கப்பரகுமே உனக்கு ஐயோ, தீவுவே சீதோனே ஐயோ. ஏன் அதெல்லாம் சொல்றாரு? ஆனா உங்களிடத்துல அவ்வளவு அற்புதங்கள் செய்யப்பட்டது. ஆனா இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களிடத்துல செய்யப்படாம சோதோமிலும் கொமோராவிலும் செய்யப்பட்டிருந்தா கூட அவர்களெல்லாம் அப்போதே ரெட்டுடுத்தி சாம்பல்ல வந்து என்ன செய்யிருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து செய்தேன். ஆனா உங்களுக்கோ தெய்வ பயம் இல்லை, உங்களுக்கோ ஆண்டவர் மேல அன்பு இல்லை, உங்களுக்கோ தெய்வீகத்திற்கு அடுத்தான காரியத்துல ஆர்வம் இல்லை, வாஞ்சை இல்லை. ஆனப்படினால ஆண்டவரே சொல்றாரு உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி. கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மேன்மையாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை மேன்மையாக என்ன செய்வார், நினைப்பார். 3 மணி நேரம் தான் நம்ம ஆராதனை பண்றோம். ஏன் கரெக்டா வந்து 10 மணிக்கு வந்தாங்க? உங்களுக்காக யார் வந்து காத்திருக்கணும்? யாரு சொல்லுங்க. நான் வந்து காத்திருக்கணும் சொல்றதை விட உங்களுக்காக யார் வந்து காத்திருக்கா? தேவன் வந்து காத்திருக்க. தேவன் காத்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உள்ள வரும்போது அவர் வேதனைப்படுறது உங்களுக்கு தெரியும். அவர் வேதனைப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த வாரமாயிலும் அவர் வேதனைப்படாம நம்ம நடந்து கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இது அப்படி அல்ல. ஆண்டவருடைய வேதனை உங்களுக்கு தெரிகிறது இல்லை, ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு தெரிகிறது இல்லை. எதுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரு, எதற்கு ஆண்டவர் துக்கப்படுகிறாரு உங்களுக்கு தெரியாதபடினால எப்போதும் ஒரே போல ஏனோ தானே என்று தடுக்கி விழுந்தான் தானே. ஆரம்ப காலத்துல இந்த சர்ச்சில் வந்த பழைய ஆட்கள்லாம் இங்க இருந்து எங்க போனோம், ராணி எங்க போனோம், பெருமாள் எங்க போனோம், செட்டியா இருப்போம். அப்ப அங்க போனோம்னா முன்னக்கூட்டியே வந்து பெறப்பட்டு செய்ய வேண்டியதான வேலைகள்லாம் செய்து இங்கிருந்து எப்படி போனோம், நடந்து போனோம். இப்ப மாதிரி ஆட்டோவில் வரமாட்டாங்க, இப்ப மாதிரி பைக்கில் வரமாட்டாங்க. எப்படிதான் போனோம், நடந்து வந்து போனோம். நடந்து போயிட்டு மத்தியானம் வெயிலுக்குள்ள அப்படிதானே. யாரும் ஆட்டோ அனுப்புறாங்களா, கார் அனுப்புறாங்களா? யாரும் இல்ல. மத்தியானம் வெயிலுக்குள்ள திரும்ப நடந்து வரணும். அப்போதும் அவர்கள் ஆண்டவரை தேடதான் செய்தாங்க. அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் கொண்டுதான் அன்பு உங்களுக்கு எங்க எங்க போச்சு. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில உங்களுக்கு ஆர்வம் வேணும். இந்த காலத்துல இந்த அப்போஸ்தலர்கள் இந்த கடைசி காலம் என்பதை அறிவதற்கு ஆர்வமாக இருந்தாங்க. ஆண்டு தெளிவாக சொன்னார், இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து கடைசி காலத்தில் நேரிடும், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தா நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் எங்க வந்திருக்கிறாரு, வாசல் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசற்படியில். அடுத்த காலம் எங்கதான், அடுத்த காலம் எங்க,
நம்ம வாசல்படுறது கால் எடுத்து வச்சா வீட்டுக்கு வெளியே கால் எடுத்து வைக்க முடியும். வேதத்துல சொல்லப்படுற வானம் இறந்த சிங்காசனம், அவர் அந்த பரலோகத்திலிருந்து கால் எடுத்து வச்சு அவர் எங்கதான் கால் எடுத்து வைக்கணும்? பூமியில தான் வந்து எடுத்து வைக்கணும். அவரை எடுத்து வைப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? எதற்காக எடுத்து வைக்கவில்லை? இன்னும் மனம் திரும்பாத ஒரு சிலர் இருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு சிலர் இருக்கிறீங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சிலர் இருக்கிறீங்க, இன்னும் பரிசுத்தம் ஏற்பாத ஒரு சிலர் இருக்கிறீங்க. உங்கள் மீது அன்பு வைத்துதான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இவர்கள் மனம் திரும்பட்டும், இப்பதான் வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி ஒவ்வொரு மேல வைத்ததன் அன்பினால ஆண்டவர் நாட்களை தள்ளி 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 போட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னைக்கும் அப்படி தள்ளி போட மாட்டார். திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவர் வந்தே தீருவார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம், அப்படித்தானே? வெளிநாடுகள்லாம் நிறைய இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சீக்கிரத்துல 3வது உலக மகா யுத்தம் வரும், வரும், தவிர்க்க முடியாது, வரும். அடுத்த ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், தகப்பனுக்கு விரோதமா பிள்ளை, பிள்ளைக்கு விரோதமாக தாய், அடுத்தது மாமியாருக்கு விரோதமா மருமகள், மருமகளுக்கு விரோதமா மாமியார், அண்டை வீட்டாருக்கு விரோதமாக அண்டை வீட்டார், விசுவாசிக்கு விரோதமாக ஊழியர், ஊழியருக்கு விரோதமாக விசுவாசி, உடல் விசுவாசிக்கு விரோதமாக உடல் விசுவாசி. இப்படி எல்லா இடத்திலும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன செய்வாங்க? எழுவுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பங்களும் பிரச்சனைகளுமாக இருக்கும். என்ன நோயா? கொள்ளை. ஒரு கொள்ளை நோயை பார்த்துட்டோம், பயப்படாதவன் பயந்து செத்துட்டான், பயந்தே செத்தவங்க எல்லாம் என்ன நோய்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மனுஷன் பயங்காட்டுற கொள்ளை நோய் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கே மனுஷன் என்ன செய்யல, அதுக்கு அடுத்த ஒரு வீரிய கலப்பினாங்க. அதை விட எத்தனையோ மடங்கு வீரியம் கொண்டது. அது தன்னை வந்து உருமாற்றி கொண்டு அதே கொரோனா வருகிறேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் போனதுன்னு சொன்னது ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்தவங்களுக்கு அடுத்த என்ன பிடிச்சிட்டு பயம் பிடிச்சிட்டு. இது இப்பதான் ஆரம்பம், இன்னும் வர இருக்கு, இன்னும் நிறைய நோய் வர இருக்கு. கடைசி காலத்துல தவிர்க்க மருத்துவம் சுகப்படுத்திக் கொள்ள முடியாது. மருத்துவர்கள் எல்லாம் நோயை கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. மருத்துவர்கள் எல்லாம் குழம்பி போய்விடுவார்கள், விஞ்ஞானம் எல்லாம் குழம்பி போய்விடும். வருகிறதான வியாதிகளினால மனுஷனுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போய்விடும். இன்னைக்கு சொல்றாங்க மருத்துவம் சரியில்லாம கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு. ஏதோ 1-2 கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை யார் மேல யார் ஆக்ஷன் எடுக்கிறது? ஏனென்றால் அப்படிதான் நடக்கும். இனிமே படித்தது வந்து மருத்துவத்தில் அவர்கள் டாக்டர் ஒண்ணு படிச்சிருப்பாங்க, ஆனா அதற்கு விரோதமாகவே செயல்படுகிறதான வேற நோய் வரும். இதற்கு அதுதான் என்று சொல்லி மருந்து கொடுப்பாங்க, ஆள் மறித்து போய்விடும். என்ன நோய்? கொள்ளை நோய். அடுத்த என்ன இருந்துச்சு? பூமி எதிர்ச்சினால ஆண்டவர் இனிமே உலகத்தை அழிப்பது ரொம்ப லேஸ். ஏன்னா இப்பெல்லாம் கட்டடங்கள் எல்லாம் வானத்தை எல்லாமே கட்டடம் தானே. நம்ம கிராமங்கள்ல தான் 1 மாடி 2 மாடி, அதிகபட்சம் போனா 3 மாடி. ஆனா டவுன்ஷிப்ல எல்லாம் பார்த்தா சும்மா அந்த தீப்பெட்டிக்கு மேல தீப்பெட்டியை தூக்கி அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சு அதுலயும் தைரியமா போய் 50 மாடிக்கு மேல எரிச்சிட்டு இருக்கிறாங்க, 50 மாடிக்கு மேல குடியிருந்து கொண்டு இருக்கிறாங்க, 100 மாடிக்கு மேலாம் கட்டடம் வந்து எழுப்பப்பட்டு விட்டது, அதுல ஆட்கள் வந்து குடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இப்படி ஊர் ஊதனா போகும், கட்டடம் டமா 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 டமான்னு விழுந்துடும். முதல காலத்துல பூமி எதிர்ச்சி வந்தா உயிர் சேதம் ரொம்ப குறைவா தான் இருக்கும், பொருள் சேதம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா கட்டடங்கள் பிரம்மாண்டம் கிடையாது, ஏன்னா அது ஆன அப்படின்னால சேதங்களும் கம்மியா தான் இருக்கும். இப்ப அப்படி அல்ல, இப்ப கட்டடங்கள் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சிறிய பூமி எதிர்ச்சிக்கு தேசத்தில் உள்ள கட்டடங்கள்லாம் தாங்காது. இனிமேல் அதையெல்லாம் நிறைய இடத்துல வந்திருக்கு, இனிமேல் அதெல்லாம் வரப்போகிறது. அடுத்து 24:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்கள் உங்களை, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? சொல்லணும், தெரிஞ்சவங்க சொல்லணும். நீங்க சரியான தேவனுடைய பிள்ளைங்க, அத்தாட்சி என்ன? எல்லா ஜனங்களும் உங்களை வந்து என்ன செய்வாங்க? நீங்க சரியான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க உண்மையே பேசிக் கொண்டிருங்க, உண்மையாகவே நடந்து கொண்டிருங்க,
உங்களை கூட சேர்ந்தவங்களே உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் உண்மையாக இருக்கிறபடினால உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே சில வேளைகளை பாதிக்கப்படுறாங்க. எனவே அவர் நினைக்கிறாங்க, இவன் உண்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி, நீங்கள் உண்மையாக இருப்பதற்கு உங்கள் அருகாமையில் இருப்பவர்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பைபிள் சொல்லப்பட்டிருக்க நீதிமொழிகள் இல்ல, நாம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே நீ அவர்கள் வழி நடவாமல் உன் காலை அவருடைய பாதைக்கு நீ விலக்குவாயாக. சில ஜனங்கள் சொல்லுவாங்க, என்னை போலே நீ இரு, நான் பேசுகிறது போலே போய் சொல்லு, நான் போடுறது போலவே வேஷத்தை போடு, நாம் ரெண்டு பேரும் சமாதானமாக இருந்து கொள்ளலாம், நாம் ரெண்டு பேரும் எப்போதும் சிநேகமாகவே இருந்து கொள்ளலாம், நீ உண்மையாக இருக்காத, நீ உண்மையாக நடக்காத என்று சொல்வார்களானால், என் மகனே நீ அவர்களுடைய வழி என்ன செய்யாத, என்ன செய்யாத, நடக்காத. லஞ்சம் வாங்குவோம் சொன்னா வந்து என்ன செய்யக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதானம் வாங்குகிறவருடைய பார்வைக்கு யார் சொல்ற, அது ரத்தினம் போல் இருக்குமா, விலையேற பெற்றதான் முத்து போல இருக்கும். என்னது பரிதானம்? ஒரு மனுஷன் வாங்குவானா அது அவனுடைய பார்வையில ரத்தினம் போல் இருக்கிறது. அது நோக்குகிறதா திசையெல்லாம் காரியம் வாய்க்கிறதாம். பணத்தை கொண்டு கொடுத்து இன்னைக்கு அநியாயமான காரியங்களை அவர் சாதித்துக் கொண்டிருக்க, அது நோக்குகிறதான திசையெல்லாம் காரியம் வாய்க்கிறது. இப்படி வாய்க்கிறது என்பதற்காக, அது ரத்தினம் போல இருக்கிறது என்பதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பரிதானத்தை வாங்கினா வேதம் அவர்களை நிச்சயமாக தண்டிக்கும். தேவனுடைய வார்த்தை அவர்களை தண்டிக்கும். பரிதானம் வாங்குகிறவருடைய கூடாரத்தை அக்கினி பட்சிக்கணும். என்ன தெரியுமா கூடாரம் என்பது? நீங்க வெறுமையா கட்டடம் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. கூடாரம் என்பது குடும்பம். குடும்பத்தை வந்து என்ன பட்சிக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறேன் சொல்லி பிள்ளைகளுக்கு சாபத்தை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குவித்து வைத்துக் கொண்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளோம்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்நியர்களுடைய பணம், அடுத்தவர்களுடைய பணம், தேவன் அங்கீகரிக்காத பணம் உங்களிடத்துல ஒரு 100 ரூபாய் கூட வந்து இருக்கக்கூடாது. சொல்லப்போனா 5 ரூபாய் கூட வந்து இருக்கக்கூடாது. அது இருந்தா கட்டாயம் அது உங்களை பாதிக்கும். அதே தான் வேதத்துல சொல்லி இருக்கிறது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உங்களுடைய வீட்டுல வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வீடு சாபமாக வந்து மாறும். நாம் நியாயமாக வாங்குகிறதான கூலி மட்டுமே நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். நாம் நியாயமாக சம்பாத்தியம் மட்டுமே நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா ஒருவேளை குறைவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் திரளான பணம் உண்டு, திரளான பொருள் உண்டு, ஆனா அதோடு கூட சாபம் ஒட்டி இருக்கிறபடினாலே அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறதான பணமே அவருடைய நிம்மதியை கெடுக்கிறது, அவருடைய சரீர சுகத்தை வந்து கெடுக்கிறது, அவருடைய வாழ்க்கையில எந்தெந்தைக்கும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கக்கூடியதான் ஒரு நிலைமை வந்து கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவிதமாக இருக்க கூடாது. அப்போ ஜனங்கள் வந்து அநியாயம் செய்தா நம்மளை சிநேகிக்கிறாங்க, நியாயமா இருந்தா உங்களை நியாயமா பேசி பாருங்க பார்ப்போம். தைரியமா நியாயத்தை பேச முடியுமா? தைரியமா சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நியாயத்தை உங்களை தைரியமா பேச முடியுமா? முடியாது. கரெக்டா சொல்றேன், உண்மை. நீங்க நியாயத்தை பேச முடியாது. நியாயத்தை பேசின பகைப்பாக ஜனங்கள், உறவுகள் வந்து பகைக்கும். எனவேதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேதனைப்படுறாங்க. நியாயத்தையும் நீதியும் செய்துட்டு வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. அதைத்தான் வேதத்துல ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், இந்த நியாயத்தை செய்வது நிமித்தமாக நீங்கள் என் நிமித்தமாக நியாயத்தை செய்து பாடு அனுபவிக்கிறீங்க. அப்படி பாடு அனுபவித்தால் நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க. சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். அந்த சூழ்நிலை உங்களை பகைப்பது போல இருக்க, அதை பார்க்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசித்து நடத்துகிறார். ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆண்டவர் நியாயம். பேச்சு கூட எப்படி இருக்கணும்? நிறைய பேர் நினைக்கிறது சொல்லி படத்தை அவனும் எடுக்க முடியாது. வார்த்தை எங்க ஊற்றப்படுவது போல படிக்கிறீங்களா? தரையில ஊற்றப்படுகிற தண்ணீர் போல சுவை போயிடும், திரும்ப அதை எடுக்க முடியாது. நம்ம பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அவனவன் வார்த்தை அவனவனுக்கு எப்படி இருக்கும்? அவனவன் வார்த்தை. ஏன்
கவனம் இல்லாமல் பேசின வார்த்தை, அடுத்தவங்களை தேவையில்லாமல் தூற்றின வார்த்தை, உண்மைக்கு புறம்பான வார்த்தை, இவைகள் எல்லாம் உங்க தலையில ஏறி உட்கார்ந்துக்கணும். அதான் பைபிள்ல தாவீது சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலா பெருகி அடுத்தல பார சுமைய போல அது என்ன ஈர்த்துகிறது. என் அக்கிரமத்தினால் என்னுடைய எலும்புகளில் என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை. வார்த்தை நம்முடைய ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்ம நீதி நியாயத்தோடு இருந்தால் சகல ஜனங்கள் பகைப்பாங்க. ஏனென்றால் இது என்ன காலம், கடைசி காலத்துடைய அடையாளம். அடுத்தபடியாக அதை 24 23 இருந்து 25 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்ல தீர்க்கதரிசி யாரு, கள்ள தீர்க்கதரிசி யாரு? அடையாளம் கண்டுகொள்ள உங்களால் முடியுமா? அடையாளம் கண்டுகொள்ள உங்களால் முடியுமா? இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்துல ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே இந்த கள்ள கிறிஸ்துக்களுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், சொன்னது நடந்தது போல தெரியலாம். ஆனால் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசியாக கள்ள கிறிஸ்துக்களாக இருப்பாங்க. அவ்வளவு இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்க நீங்கள் மாத்திரமாக எண்ணப்பட வேண்டுமானால் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருந்தால்தான் நீங்கள் இவர்களுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். இந்த கடைசி காலத்துல யார் யார் ஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ, யார் யார் ஜாக்கிரதையா இருந்து கள்ள கிறிஸ்துக்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுகிறார்களோ, யார் யார் கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுகிறார்களோ அவருடைய ஆத்துமா என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசேஷ விதமாக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 1-2 வசனங்கள் நான் வேகமாக சொல்லிட்டு முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இதே அதிகாரத்தில் 24:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு என்ன செய்யுமா அழியும். 37-39 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா காலத்தை போல நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? சாப்பிடணும், குடிக்கணும், வேற என்ன செய்யணும், பெண் கொள்ளணும், பெண் கொடுக்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும். இதுதான் இப்ப யாருடைய வாழ்க்கையில இப்படி வந்துட்டு ஆவிக்குரிய ஜனங்களின் பேரிடத்துடைய வாழ்க்கையிலே நோக்கம் இதுதான். நல்லா சபரமா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா உடுத்தணும், ஆடம்பரமா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நடக்கணும். இது நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்லல. இதுவே குறிக்கோளா இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடதான் செய்யணும் எல்லாரோட நன்றாக, நம்ம உடுத்ததான் செய்யணும் எல்லாரோட நன்றாக நம்ம உடுத்தலாம். ஆனா அதே வேளை இதே குறிக்கோளாக நம்ம இருந்தா ஆன்மீக காரியங்களில் நமக்கு ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்துல நீங்கள் எங்க பார்க்கணுமா, அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய தலைகளை என்ன செய்யணுமா, நிமிர்த்த வேண்டும். உங்களுடைய தலைகளை நிமிர்த்தி உயர என்ன செய்ய பாருங்க, கீழே பார்க்காதங்க. சமயம் ஆய்கொண்டிருக்கு, எனவே வசனங்களை எடுப்பதற்கு எனக்கு சமயம் இல்லை. அப்ப நம்ம மேலே பார்க்கிறதால அர்த்தம் என்ன, மேலான காரியங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தான காரியங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தான காரியம் தான் என்ன, பரலோகத்துக்கு அடுத்தான காரியம் என்ன? ஆண்டவரை தேடுவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, துதிப்பது, உற்சாகமாக ஆள பங்கு பெறுவது, 4 பேர் இடத்துல ஆண்டவர் பின்னர் சொல்லுவது, இதெல்லாம் பரலோகத்துக்கு அடுத்ததான காரியம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிப்பது. யார் என்ன சொல்ல அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் யாருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டாம். தன்னை நினைத்த நிலைமையில சில ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எவ்வளவு சங்கடப்படுகிறார்கள் தெரியுமா? இன்றைக்கும் எவ்வளவோ கஷ்டப்படுகிற ஜனங்கள் உண்டு. குடும்பம் எல்லாம் ஆண்டவர் அறியாத குடும்பமாக இருக்கிறது. ஒரு நபர் மட்டும் ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஆண்டவருக்காக ஜீவிப்பது எப்படி என்பது அவர்களுக்கு தான் தெரியும். நமக்கு எல்லாம் சரியா இருக்கு. சர்ச்சைக்கு போவதற்கு யாரும் குடும்பத்தார் போகக்கூடாதுன்னு சொல்வதில்லை, ஜெபம் பண்ணுவதற்கு யாரும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வதில்லை. சில இடத்துல ஜெபம்னாலே மாப்பிள்ளை என்ன செய்வோம் அடிப்பான். மாப்பிள்ளை எப்போ வேலைக்கு போறான் பார்த்து ஜெபம் நடத்த உண்டு. வீட்டுல பைபிள் இருந்தாலே தூக்கி எரிச்சிருவான்.
பக்கத்து வீட்டுல பைபிள் வச்சுட்டு மாப்பிள்ளை வெளியே போறதை பார்த்து வாங்கி படிக்கிறத ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. அவளுக்கு அந்த மேலான காரியம் மேல நாட்டம் இருக்கிறபடினால இதுக்கு என்ன தடைகள் தான் உண்டானாலும் சரி, தடை உண்டாயிற்று, அது ஆண்டவருக்கு தெரியுமல்லவா என்று சொல்லி அவர்களால் இருக்க முடியவில்லை. இந்த அன்பு, தேவன் பேர் வந்த அன்பு இவர்களை ஜெபிக்க வைக்கிறது, வேத வாசிக்க வைக்கிறது, ஆராதனைக்கு போக வைக்கிறது, ஆண்டவருக்காக கொடுக்க வைக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீக்கை புதூர் நினைக்கிறேன், ஏன்னா அடிக்கடி ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தேன். அங்க ஒரு நபர் வீட்டில் உள்ள மசாலா ஜாமான், அரிசி இதெல்லாம் போற நேரம்லாம் மசாலா ஜாமான் எடுத்துட்டு தருவாங்க. எனக்கு அது புது அனுபவமா இருந்தது. இந்த மசாலா ஜாமான் வந்து எடுத்து தரீங்கன்னு ஒரு நாள் கேட்கும்போது, குறைஞ்ச வயசு உள்ள சகோதரி தான், அவங்க சொன்னாங்க, வீட்டில் வந்து என் மாப்பிள்ளை என் கையில வந்து காசு தருவதில்லை, ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது கொடுத்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே அவர் வாங்கி தந்த பொருள்ல நான் அரிசியை கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன், மசாலா ஜாமான் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சமா எடுத்து வச்சிருவேன். அப்போ அது வந்து எனக்கு ஒரு மனநிறைவு, இது ஒரு காணிக்கையா ஆண்டவர் கொடுக்கிறேன்னு என்ன செய்வேன், கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஆரம்ப நாட்கள் தான். ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் அந்த ஆர்வம். ஆனா இன்னைக்கு நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ராணி, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ராஜா. நீங்க கொடுக்க நினைச்சா கொடுக்கலாம், கொடுக்கணும் நினைச்சா கொடுக்கலாம். ஆனா அப்படி இருக்கிறதான வேளையில எல்லா பொறுப்பும் எல்லா அதிகாரமும் உங்களிடத்துல இருக்கும் போது நீங்கள் அதுல வந்து ஒரு பங்கு வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக விருப்பமாக வந்து கொடுக்கறது இல்ல, சிலர் கட்டாயத்தின் மேல் வந்து கொடுக்குறீங்க, சிலர் பாஸ்டர் வந்து என்ன நினைப்பார் கொடுக்குறீங்க, நான் என்ன நினைப்பேன் என்று சொல்லி நீங்க நினைச்சு கொடுத்தா உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், ஆண்டவர் வேலையை தந்திருக்கிறார், வேலை செய்ய சுகபலனை தந்திருக்கிறார், இந்த வருமானத்தை தந்திருக்கிறார். நான் எனவே ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் மனப்பூர்வமாக கொடுக்கிறேன். 10 தான் 10ல் 1 தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. அவர் தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, 10ல் 1 கொடுப்பதற்கே யோசனை பண்றீங்க, அப்படி வரமுறை வைக்கண்டாம். வரமுறையை வைத்தால் ஆண்டவர் உங்களுக்கு எதை வச்சிருவாரு, வரமுறையை வச்சிருவார். நான் அதை மட்டுமல்ல, நான் ஆண்டவருக்காக நான் அதிகமாக ஏராளமாக கொடுப்பேன். நீங்க தீர்மானம் பண்ணுங்க. யாருக்கு வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள் வந்து கொடுப்பதற்கு பிரயாசப்படுவாங்க. யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். உங்களுக்கு இருக்கிறதையே நீங்க கொடுக்காவிட்டால் புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து என்ன செய்யாது, உருவாகாது. கடைசி நாட்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளங்கள் எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா காலத்துல ஜனங்களுக்கு பூமிக்குரியதான காரியங்கள் மேலதான் நோக்கம், எல்லாம் எது மேல நோக்கம் இல்லை, மேலான காரியங்கள் நோக்கம் இல்லை. உங்களிலும் அநேகர் இப்படிதான் இருக்கிறீங்க. நான் ஊழியக்காரன் அல்லவா, தெரியும் எனக்கு. என் கைக்குள்ளான ஆடுகள் உங்களுடைய மனநலம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆமா, எனவே எனக்கு தெரியல அப்படின்னாலும் ஆவியானவர் என்னை கொண்டு உங்களுக்கு சில போதனை தர்றாரு. இது உங்க மேல வெறுப்புல பேசப்படுறதல்ல. நீங்கள் எப்படியாயும் மறுமைக்குரியதான காரியங்களில நீங்கள் செயல்பட்டு சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் எதிர்கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதான போதனை உண்டு. நாட்களிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. இது ஆண்டவர் வருகிறதான கடைசி நாட்கள் என்பதற்கான அடையாளங்களை ஆண்டவர் எப்படி சொன்னார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாகி வாழுங்கள், ஜீவிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு, எல்லா முழங்கால் பெற்று, ஆண்டவரே, நான் பூமிக்குரிய காரியங்களே அல்ல, நான் மகிமைக்குரிய காரியங்களை நான் நோக்க கிருபைதார். இனி காலம் செல்லாது, கடைசி தூதன் எக்காலம் உதவுகிறான். தேவனுடைய ரகசியமாகிய தேவனுடைய வருகை சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி எவ்வளவு தூரத்தில் அல்ல, ஒரு சில நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய வருகையினுடைய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார்.
நடந்திடும் அந்த நாட்களிலே யோசித்தோர் கொடித்தோர் கண் கொண்டோர் பரவசம் வெறி இருப்பார் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ செவன் பூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பிரதான தூதனாகிய ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறோம். இந்த கடைசி மணிப்பொழுதிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையை தாருங்க, எங்களுக்கெல்லாம் எச்சரிப்பை தாருங்க. ஆண்டவரே, பூமிக்குரிய காரியங்களில் மேலான காரியங்களை வாஞ்சிக்கும்படியான நல்ல விருப்பத்தை வாஞ்சி கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்கள் மிக அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்க. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆதரவை அங்கீகரிக்கிறது மீண்டும் எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க எங்களுக்கு தந்து இந்த சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது ஏழாம் தூதன் எக்காலம் ஓதுவதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அந்த நேரத்தில் தேவ ரகசியமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நிகழப்போகிறது. ஆண்டவரே, எனவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தாவே, இந்த மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க எங்கள் எல்லாரையும் தகுதியோராக மாற்றுவீராக. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஆசீர்வதி நாட்கள் அழைத்து வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கண்ணிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. வல்லாத மனிதர் மூலம் அவரை எல்லா தீமைகளுக்கும் எங்கள் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தாருங்க. வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் தாமே கிருபை தாருங்க. ஆண்டவரே, வருகை தாமதிக்குமானால் வருகிறதான வாரத்தில் சைதாரத்திலே கடந்து ஆரம்பிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.